அமெரிக்காவினுடைய பாரிசூட்டில் தரைப்படைக்காக வேண்டி ஒரு பெரிய ஆயிரக்கணக்கான ஒரு குழு ஒன்று ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் அதுக்கு என்ன சொல்லிச்சுன்னா, இதைத்தான் 20 வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வீரவசனத்தை முழங்கி இருக்கிறது. அதே போன்று இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு ஏற்கனவே பெட்ரோல் தர்றதா வந்து ஈரான் சொல்லியிருந்துச்சு. நட்பு நாடு, மெம்பர் நாடு, அதனால் நாங்கள் வந்து இலங்கைக்கு நிவாரணப் பொருள்கள் உட்பட அத்தியாவசிய பொருள்களை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் என்று ஈரான் சொல்லியிருக்குது. இது இப்படி இருக்க இன்றைய தினத்தில் வந்து ரஷ்யாவினுடைய தூதுவ சந்திப்பின் போது கூட அந்த மக்கள் வந்திருந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இலங்கைக்கு நாங்கள் பெட்ரோலிய ஒயில் தர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாங்க. ஸோ இப்படியெல்லாம் வர்றவங்க வெளிநாட்டவர்கள் வாக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி என்று சொல்லக்கூடியவர்களும் சில அறிவு மேதைகளாக இருப்பவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, முடியாது, நடக்காது, நான் போகிறேன், எனக்கு பதவியை தாங்க, நான் தான் ஜனாதிபதி ஆகணும், நான் ஜனாதிபதி எல்லாம் செஞ்சு தந்துடுவேன், எனக்கு தாங்க, நான் ஈரான் மொழியில் பேசுவேன், நான் ஜப்பான் மொழியில் பேசுவேன் என்று இன்றைக்கு பாராளுமன்றத்தில் உலகத்தில் இந்த யுத்தம் எப்போ நிற்க போகுது, எப்போ உலகம் ஒரு சுமூகமான நிலைமைக்கு வரும்னு எதிர்பார்க்குற போது இலங்கையில் மட்டும்தான் எப்போ இவன் அனுரை எப்போ தொலைவான், நான் எப்போ ஜனாதிபதி ஆகிறேன் அப்படிங்கிற காமெடி போயிட்டு இருக்குது. இப்போ யார் யாரெல்லாம் காமெடியாக வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு பௌத்த பிக்கு கூட நாட்டை கேட்டதாங்க, நான் சரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிரேமதாஸ் அவனுடைய மகன் சஜித் ஐயா அவர்களும் என்னட்டு தாங்க, நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, சஜித் நாட்டை கொடுங்க, அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி. என்ன செய்வாருன்னு நமக்கு தெரியல, கொடுங்க செய்வாருன்னு. அது ஏதாவது இதில் வெக்கமில்லை அப்படிலாம் சொல்கிறது. ஒரு மக்கள் ஓட்டு போட்டு ஒருவனை ஜனாதிபதி ஆக்கினா திரும்ப அடுத்த ஓட்டு போட்டு ஜனாதிபதி ஆகும் வரைக்கும் என்ன செய்யணும், பொத்திக்கிட்டு இருக்கணும். அப்போ அதுவரையும் பொறுமையாக இருக்கணும். நம்ம வந்து நம்முடைய கைவரிசைகளை காட்டணும், எப்படி நம்ம வந்து ஒரு ஆட்சியை நடத்தலாம் அப்படிங்கிற செய்திகளை முன்கூட்டி மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும். அப்படி சொல்லி கொண்டிருக்கிற போது எலெக்ஷன் வந்து மக்கள் ஓட்டு போட்டால் தான் என்ன செய்யலாம், ஜனாதிபதி ஆகலாம். சும்மா தாங்க தாங்க தாங்கங்கிறதுக்கு அது என்னது, வெத்தலை பொட்டியா, யார் வேணாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இவர் வந்து பல வருஷங்கள் முயற்சித்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்கான வந்திருக்காரு. ஸோ அவரை தோக்கடிக்கணும்னா அதே மாதிரி மக்கள் மனசில் என்ன செய்யணும், இடம் பிடிக்கணும். காமெடியான இடம் பிடிச்சா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, ரசிச்சுட்டு போயிடுவாங்க. மற்றபடிக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வாக்களிக்க மாட்டார்கள். அப்போ சின்ன லாஜிக், சின்ன ஒரு சைக்காலஜி பிரச்சனை இது. இப்படி இருந்தால் மக்களுடைய மனநிலை எப்படி வென்றெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வரும். அப்போ இதை புரிஞ்சு என்ன செய்யணும், இளைஞனுடைய எதிர்கட்சிகள் செயல்படணும். இப்போ அனுரையை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல ஒரு குறியாக இருக்கிறவங்க எதிர்கட்சி என்று சொல்கிறவங்களுக்கு வாக்களிக்கிற நிலையில் இருக்கணும் மக்கள். இப்போ அனுரையை விட இந்த எதிர்கட்சியில் வர்றவங்க நல்லவங்க, அவங்களுக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிற மனநிலையில் மக்கள் இருக்கணும். இவை அனுரையை விட்டால் எவனுக்கு ஓட்டு போகிறங்கிற நிலை இருந்தால் எப்படி மக்கள் வந்து அடுத்த தேர்தலில் அனுரைக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க? ஸோ அதனால் திரும்பி அனுரைக்கு தான் என்ன செய்வாங்க, வாக்களிப்பார்கள். அதனால் உங்களை நீங்களே கொஞ்சம் செம்மைப்படுத்தி அழகாக என்ன செய்யுங்க, மாற்றுங்க.